நீங்க இப்போ ரொம்ப வளர்ந்துட்டு வராரு, விஜய் ரொம்ப வளர்ந்துட்டு வராரு அப்படின்னு நீங்க முதல்லயே சொன்னீங்க. அது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு உறுத்தலாக இருக்கிறது. அச்சுறுத்தல் சொன்னீங்களே, ஆமா. அது எல்லா கட்சிகளுக்கும் தங்களுக்கு குடும்பங்களில் உள்ளவர்கள் உட்பட, தங்கள் தொண்டர்கள் உட்பட, தங்கள் வாக்கு வங்கிகள் உட்பட விஜய் தலைமையிலான தவேகாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று புரிகிறது, தெரிகிறது. அதனால் அவர்கள் எல்லோருமே பதட்டத்தில் தான் இருக்கிறார்கள். விஜய் தனி அணி, அதிமுக அணி, நாம் தமிழர் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா எளிதாக திமுக கூட்டணி ஜெயிச்சிடும். இது தொடர்ந்து ஊடகங்கள்ல இது ஒரு பரப்புரை. பிரச்சனை என்னன்னா, இது ஒரு பரப்புரை. இப்படித்தான் நடக்க போகுதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வாக்காளர்கள் திமுகவுக்கு போடக்கூடாதுன்னு ஆக பெரும்பான்மை முடிவெடுத்துட்டாங்கன்னு வைங்க. அவர்கள் யார் தங்கள் தொகுதியில் வெற்றி வேட்பாளர், திமுக வேட்பாளரை தோற்கடிக்கும் வெற்றி வேட்பாளர் எங்கள் தொகுதியில் யார், அது அதிமுகவா அல்லது விஜய் கட்சியா இன்னொன்றா என்று முடிவெடுத்து அவர்களுக்கு வாக்கப்பட்டுருவாங்க. புரியுதுங்களா? அதாவது வாக்காளர்களுக்கும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட மனோநிலையில் எப்படியும் திமுக வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கருதுவார்களானால், ஆளுங்கட்சிக்கு மாற்று வேண்டும் என்பதை உணர்ந்து அப்படி தங்கள் தொகுதியில் பொருத்துவதற்கு விரும்புவார்களானால், அவர்கள் யார் வெற்றி வேட்பாளரோ அவங்களுக்கு போட்டுருவாங்க.